நயன்தாராவுடைய வாழ்க்கை பயணத்தை வச்சு நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் என்ற ஆவணப்படம் தயாராகியிருக்கு. கௌதம் மேனன் இயக்கியிருந்த இந்த டாக்குமெண்ட்ரி நயன்தாராவினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுல பேசக்கூடிய நயன்தாரா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்களை பற்றி முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்கிறது கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழ்ல ஐயா படத்தின் மூலமா அறிமுகமான நடிகை நயன்தாரா குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகைங்கிற அந்தஸ்தை பெற்றிருந்தாங்க. எப்படி இவ்வளவு சிறிது காலத்திலேயே முன்னணிக்கு வந்தாங்களோ அதே போல அவ்வளவு சர்ச்சைகளையும் சீக்கிரமாவே சந்திச்சாங்க. முக்கியமா முதல்ல வல்லவன் படத்துல நடிச்சப்போ சிம்புவை காதலிச்சாங்க. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதையடுத்து இருவருக்குமான காதல் முறிவுல முடிஞ்சிருந்தது. சிம்புவுடனான பிரேக்கப்புக்கு பிறகு தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த அவங்க பிரபுதேவா இயக்கத்துல வில்லு படத்துல நடிச்சாங்க. அந்த படத்துல நடிக்கும்போது பிரபுதேவாவை காதலிச்சாங்க. பிரபுதேவா ஏற்கனவே ரமலத்துங்கிற பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதனால நயன்தாரா பிரபுதேவா காதல் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் நயன்தாராவை அந்த விஷயத்துல பலரும் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. ரமலத்தும் நயன்தாராவை நேர்ல சந்திச்சு கோபப்பட்டு பேசினதா தகவல்களும் வெளியாகி இருந்தது. இருந்தாலும் பிரபுதேவா மீதான காதல் நயன்தாராவுக்கு துளியும் குறையவே இல்லை. அவருக்காக தன்னுடைய தாய் மதமான கிறிஸ்தவத்துல இருந்து இந்து மதத்துக்கும் மாறினாங்க. மேலும் பிரபுதேவாவினுடைய பெயரை தன்னுடைய கைகள்ல பச்சையும் குத்திக்கிட்டாங்க. இதன் காரணமா ரெண்டு பேரும் நிச்சயம் திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்தது. ரெண்டு பேருமே ஜோடியா நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதும் செஞ்சாங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம பிரபுதேவாவுடனான காதல்ல இருந்தப்போதான் சினிமால இருந்து ஒதுங்க முடிவு செஞ்சு அதன்படியே செஞ்சாங்க நயன்தாரா. ஆனா என்ன நடந்ததோ தெரியல, ரெண்டு பேருக்குமான காதல் பிரேக்கப்ல முடிஞ்சது. அதனை அடுத்து சிங்கிளா இருந்த அவங்க நானும் ரவுடிதாம் படத்துல நடிச்சப்போ இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சு கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உயிர் உலகுன்ற ரெண்டு மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில அவங்க இன்னைக்கு தன்னுடைய 40வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அதனையொட்டி நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் என்ற பெயர்ல ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல OTT தளத்துல ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை ஓபனா பேசியிருக்காங்க. அந்த வகையில அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு ரசிகர்கள் மத்தியில வெகுவா கவனத்தை ஈர்த்திருக்கு. அவங்க பேசும்போது, நான் சீதையா நடிச்சதுதான் கடைசி படமாய் இருந்தது. அந்த கடைசி ஷாட் எடுக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு எல்லாமே சினிமா தான். இனி படங்கள்ல நடிக்க கூடாதுங்கிற முடிவை நான் எடுக்கவே இல்லை. அந்த நபர் தான் என்கிட்ட சொன்னாரு. அவர் எனக்கு சாய்ஸே தரல, வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. நானும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். ஆனா அது தவறுன்னு பின்னால உணர்ந்துகிட்டேன். அது மட்டும் இல்லாம தவறான நம்பரை நம்பிட்டோமேன்ற கவலையும் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு என்னுடைய மனதை தேத்திக்கிட்டேன்னு பேசியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் அந்த நபர்னு நயன்தாரா சொல்றது பிரபுதேவாவை தானும், இந்த டாக்குமெண்ட்ரியில சிம்புவையும் பிரபுதேவாவையும் அவங்க விட்டு வைக்கவே இல்லையேன்னு கமெண்ட்டும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.